ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னா, நம்மளோட மதர் ஸ்பெஷல் கிச்சன் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 1 year கம்ப்ளீட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பைனாப்பிள் ஜாம். இந்த பைனாப்பிள் ஜாமுக்கு ஒரு பைனாப்பிள் வேணும், ப்ளஸ் சுகர் அண்ட் ஒரு சின்ன சைஸு லெமன். தட்ஸ் ஆல். நம்ம எடுத்து வச்சுருந்த பைனாப்பிளை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் பீசஸை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரைண்ட் பண்ண பியூரியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த செர்லக் பவுல் ஃபுல்லாக இந்த பைனாப்பிள் பியூரி கிடச்சிருக்கு. இந்த பைனாப்பிள் பியூரியோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 250 ml இருக்குது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அளவு ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். சுகருக்கும் பைனாப்பிள் பியூரிக்கும் 1:1 ரேஷியோ நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் பியூரி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆட் பண்ண இந்த பியூரி கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சுகர் நல்லா ஜாமோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 minutes நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesக்கு அப்புறமா நம்மளோட ஜாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் ஜாமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எஸ், இப்போ நம்மளோட சுவையான பைனாப்பிள் ஜாம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக மதர் ஸ்பெஷல் கிச்சன் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற அடுத்தடுத்த டிஷ்ஷஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். Eat healthy and stay healthy.